சுந்தர மீனாட்சி சுந்தர. வணக்கம் மகளே, ஜிகே டாக்ஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் சித்திரை திருவிழா உலக பிரசித்தி பெற்றது என்று நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வருடம் நம்ம ஆவலுடன் எதிர்பார்க்கும் இந்த சித்திரை திருவிழாவில் என்னென்ன முக்கிய நிகழ்வுகள்லாம் நடைபெறுன்றத பார்க்கலாம். தமிழகத்தில் நடைபெறும் திருவிழாக்களில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. வருடத்தில் 12 மாதங்களுமே மீனாட்சி அம்மன் கோவிலில் பல்வேறு திருவிழாக்கள் நடந்தாலும் சித்திரை மாதத்தில் நடக்கும் இந்த சித்திரை திருவிழா தான் மிகவும் பிரசித்தி பெற்றது, சிறப்பு வாய்ந்தது. அதனைத் தொடர்ந்து கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழாவும் பயங்கரமா விமர்சையாக நடக்கும். தமிழகத்தில் அதாவது மதுரையில் சைவமும் வைணவமும் இணையும் வகையில் நடக்கும் இந்த சித்திரை திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்வார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா இந்த வருஷம் 2024 ஏப்ரல் 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிவிட்டது. கொடியேற்றத்தன்னைக்கு கோலாகலமாக அன்னைக்கு காலையிலேயே திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெற்று சுவாமி சன்னதி முன் உள்ள அந்த தங்க கொடிமரம் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு காலை 9:30 மணி அளவில் பிரியாவிடையுடன் சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் கொடிமரம் முன்பு எழுந்தருளி மக்களுக்கு காட்சி தந்தனர். அதனைத் தொடர்ந்து அன்னைக்கு காலையில் 9:55 மணி முதல் 10:19 மணி வரை சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சுவாமி அம்பாள் முன்னிலையில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. அப்போது அங்கு கூடியிருந்த திரளான பக்தர்கள் சிவசிவ என்று கோஷமிட்டு பய பக்தியுடன் சாமியை கும்பிட்டு வந்தனர். மதுரையில் இருக்கிற ஒருத்தவங்க சித்திரை திருவிழாவை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றத கேளுங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மதுரையில் இருக்கிற சித்திரை திருவிழாவை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை திருவிழான்றது திருவிழா கிடையாது, அது மதுரை மக்களை பொறுத்தவரை பெரும் விழா. அதில் 1-2 நிகழ்ச்சிலாம் கிடையாது, ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே விசேஷமாக கோலாகலமாக கொண்டாடப்படுறது. அதில் முக்கியமாக எல்லாரும் ஊர் உலகம் அறிஞ்சது என்னென்னா மீனாட்சி திருக்கல்யாணம். ஆனால் மதுரை மக்களை பொறுத்தவரை மீனாட்சி திருக்கல்யாணத்தோட அழகர் ஆற்றுல இறங்குறது தான் ரொம்ப ஸ்பெஷல். அது எதனால அப்படின்னா, அழகர் அங்கேருந்து கிளம்புனதுலேருந்து ரிட்டன் அழகர் கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் மதுரை மக்கள் எல்லார் மனசுலேயும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு இதுவுமே பதிஞ்சுக்கிட்டே வரும். உலகத்தில் உள்ள மதுரை வாழ் மக்கள் அனைவரும் அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரே ஒரு பெரிய விழானா அது சித்திரை திருவிழா தான். அதுவும் அழகர் ஆற்றுல இறங்குறதுன்றது அலப்பறையோட ஆர்ப்பாட்டத்தோட முடியக்கூடிய ஒரு சித்திரை திருவிழா. அழகர் வர்ற சீர் கொண்டு வர்றது அலப்பறையா வந்தாலும் திரும்ப போகும்போது ஆர்ப்பாட்டத்தோட தான் அவர் போவார். என்னதான் கோவமா இருந்தாலும் என்னதான் சண்டையா இருந்தாலும் சித்திரை திருவிழாவில் அழகர் வர்றதும் சரி போகிறதும் சரி மதுரை மக்கள் அனைவருக்குமே அது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகள் என்னென்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த சித்திரை திருவிழா 12/4/2024 அன்று தொடங்கி 23/4/2024 வரை நடைபெறும். முதல் நாளான 12ஆம் தேதி அன்று இரவு கற்பக விருட்சிக வாகனத்தில் பிரியாவிடையுடன் சுந்தரேஸ்வரர் சிம்ம வாகனத்தில் 4 மாசி வீதிகளிலும் உலா வருகின்றனர். 2ஆம் நாள் அதாவது 13ஆம் தேதி திருவிழாவில் காலையில் சுவாமி அம்பாள் தங்க சப்பரத்திலும் இரவு பூத அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி மக்களுக்கு காட்சி தந்தனர். 14ஆம் தேதி காலையில் 4 சப்பர வாகனங்களிலும் இரவு கைலாச பர்வதம் காமதேனு வாகனங்களில் சுவாமி அம்பாள் எழுந்தருளி மக்களுக்கு காட்சியை தந்தனர். 4ஆம் நாள் திருவிழாவான 15ஆம் தேதி அன்று காலை 9 மணிக்கு தங்க பல்லக்கில் சுவாமியும் அம்பாளும் எழுந்தருளி சின்னக்கடை தெரு தெற்கு வாசல் வழியாக வில்லாபுரம் பாகற்காய் மண்டகப்படியில் எழுந்தருளி மக்களுக்கு காட்சி தந்தனர். பின்னர் மாலை 6 மணிக்கு அங்கிருந்து சுவாமி அம்பாள் கோவிலுக்கு திரும்புகிறார்கள். 16ஆம் தேதி காலையில் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி வடக்கு மாசி வீதியில் உள்ள ராமாயண சாவடி நவநீத கிருஷ்ண சுவாமி தேவஸ்தான மண்டகப்படியில் எழுந்தருளினர். இரவு 7 மணிக்கு அங்கிருந்து தங்க குதிரை வாகனத்தில் புறப்பாடாகி கோவிலுக்கு சுவாமி அம்பாள் திரும்பினார்கள். நாளான 14ஆம் தேதி திருவிழாவில் காலையில் தங்க சப்பரத்திலும் இரவு தங்க ரிஷப வெள்ளி ரிஷப வாகனத்திலும் திருவீதி உலா நடைபெறும். 18ஆம் தேதி காலை தங்க சப்பரத்திலும் இரவு நந்திகேஸ்வரர் யாழி வாகனத்திலும் சுவாமி அம்பாள் திருவீதி உலா வருகிறார்கள்.
8ஆம் நாளான 19ஆம் தேதியன்று காலையில் தங்கப்பல்லக்கு வீதி உலா நடைபெறும். அன்று இரவு 7:35 மணி அளவில் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறும். இந்த 4 மாதங்கள், அதாவது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, இந்த 4 மாதங்கள் மீனாட்சி அரசாள்வாங்க. அதற்காக தான் அன்னைக்கு பட்டாபிஷேகம் நடைபெறும். கோவில் அம்மன் சன்னதி ஆறுகால் பீடத்தில் ரத்தின ஆபரணங்கள் இழைத்த ராயர் கிரீடம் சாற்றி செங்கோல் வழங்கி மதுரை நகரின் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் வகையில் மீனாட்சி அம்மனுக்கு செங்கோல் வழங்கி பட்டாபிஷேகம் நடக்கும். அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணிக்கு வெள்ளி சிம்ம வாகனத்தில் வீதி உலா நடக்கும். 20ஆம் தேதி காலை மரவர்ண சப்பரத்தில் வீதி உலா நடைபெறும். அன்று மாலை மீனாட்சி அம்மன் இந்திர விமானத்தில் எழுந்தருளி 4 மாசி வீதிகளிலும் அஷ்டதிக் பாலகர்களை போரிட்டு வெற்றி கொள்ளும் வகையில் திக்விஜயம் நடக்கும். விழாவில் சிகர நிகழ்ச்சினா மிக மிக முக்கியமான நிகழ்ச்சினா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மறுநாள் 21ஆம் தேதி வெகு விமர்சையாக மதுரை வாழ் மக்கள் அனைவரும் முன்னிலையிலும் நடைபெறும். அன்று உலகத்தில் உள்ள தமிழ்வாழ் பெண்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாள். அன்னைக்கு அனைத்து சுமங்கலி பெண்களும் தங்களுடைய திருமாங்கல்ய நாணை மாற்றி புது கயிறு மாற்றி மீனாட்சி அம்மனின் அருளை பெறுவார்கள். இதை உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும் அன்னைக்கு வெகு விமர்சையாக மீனாட்சியை வழிபட்டு தங்களுடைய தேவைகளையும் கோரிக்கைகளையும் மீனாட்சியின் சமர்ப்பித்து அவர்களது வேண்டுதல்களை வைப்பார்கள். இது ரொம்ப 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 வருஷம் எல்லாரும் செய்கிற நிகழ்வு. அன்னைக்கு இரவு, அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்ற அன்று இரவு சுவாமியும் அம்பாலும் மணக்கோலத்தில் ஆனந்தராயர் பூப்பல்லக்கில் திருவீதி உலா வருவாங்க. 22ஆம் தேதி காலை மதுரை வாழ் மக்களை பொறுத்த வரைக்கும் பூப்பல்லாக்குன்றது ரொம்ப பெரிய விழாவாகவே பார்க்குறாங்க. அந்த 9 நாள் கலந்துக்கிறாங்களோ இல்லையோ, அந்த சுவாமியோட பூப்பல்லாக்கு நிகழ்ச்சியில் மதுரை வாழ் மக்கள் கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்பிப்பார்கள். 22ஆம் தேதி காலை திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாகவே அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். திருக்கல்யாணத்தில் தேரோட்டன்றது ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. தேரோட்டத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அம்பாலும் அம்மனும் அதாவது சுந்தரேஸ்வரன் மீனாட்சியும் இருக்கிற தேர் சின்ன தேராகவும் அம்பாள் மட்டும் இருக்கிற தேர் பெரிய தேராகவும் வரும். அந்த தேர் 4 வீதியிலையும் சுற்றி வரும்போதும் அங்கே திரளாக கூடியிருக்கிற பக்தர்கள் அனைவரும் ஹரஹர சுந்தரர் மீனாட்சி சுந்தரன்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே இருப்பாங்க. அந்த தேர் வீதி உலா 4 வீதி உலா சுற்றி வர வரைக்கும் கூட்டம் குறையாம இருக்கும். சுற்றி வந்து அந்த தேர் நின்னதுக்கு அப்புறமுமே அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அந்த தேரை பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அம்மனையும் அம்பாளையும் எடுத்து கொண்டு போய் உள்ள கோவிலில் வச்சாலுமே அந்த சுற்றி வந்த தேரை ஒரு சிலர் பார்த்துட்டு தான் போவாங்க. நிறைய பேர் இதுக்காகவே பல இதுலேருந்து வருவாங்க. அம்மன் தேர் கொண்டு வரும்போது அந்த நிப்பாட்டுறதுக்கு அது ரொம்ப கஷ்டமானது ஒன்று. ஸோ ஒவ்வொரு வீதி உலாலையும் ஒவ்வொரு டேர்னிங்லையுமே ரொம்ப பத்திரமா ரொம்ப சேஃப்டியாக தான் கொண்டு வருவாங்க. அதில் எவ்வளோ தூரத்துக்கு கோயிலில் உள்ளவங்களோ இல்லை அந்த தேருக்கு பொறுப்பேற்று வரவங்களோ செயல்படுறாங்களோ அதே அளவுக்கு பொதுமக்களுமே அந்த தேருக்காக உதவி செஞ்சு சுத்தம் பண்ணி எல்லாமே செஞ்சு தான் வருவாங்க. தேரோட்டம் முடிஞ்ச அடுத்த நாள் 23ஆம் தேதி இரவு வெள்ளி ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்பாள் திருவீதி உலா வருவாங்க. சித்திரை திருவிழா நடைபெறும் நாட்களில் தினமும் இரவு சுவாமி அம்பாள் 4 மாசி வீதிகளிலும் உலா வருவாங்க. அப்போது சாலையின் இருபுறமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குடும்பமாக சாமியை தரிசனம் செய்வாங்க. இதன் காரணமாக 4 மாசி வீதிகளுமே மக்கள் வெள்ளத்தால் தத்தளிக்கும். மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழா இறுதி கட்டத்தை எட்டும்போது பிரசித்தி பெற்ற கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா நடைபெற ஆரம்பிக்கும். சித்திரை திருவிழா 19ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடக்கும். இதில் 21ஆம் தேதி அழகர் மலையில் இருந்து கள்ளழகர் மதுரைக்கு புறப்படுவார். அதாவது மீனாட்சியோட திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்காக அவர் கிளம்பி வருவார்.
தங்கச்சி கல்யாணத்துக்காக சீருடன் புறப்பட்டு வரும் கள்ளழகர் தங்கச்சியோட திருமணம் முடிஞ்சதை கேட்டு கோபமடைந்து அவர் கொண்டு வந்த சீர் அனைத்தையும் வைகை ஆற்றின் மண்டகப்படியில், அதாவது வைகை ஆற்றில் நடுவில் இருக்கும் அந்த மண்டபத்தில் வந்து தன்னுடைய சீரெல்லாம் வச்சுட்டு கோபத்தோட வைகை ஆற்றில் இறங்கி மறுபடியும் திரும்பி அழகர் மலைக்கே கிளம்பிடுவார். அந்த 22ஆம் தேதி, அதாவது கள்ளழகர் வந்து கிளம்பி திருப்பி போகிறப்ப வந்து 22ஆம் தேதி புதூரில் வந்து எதிர் சேவையும், 23ஆம் தேதி கள்ளழகர் வந்து வைகை ஆற்றில் இறங்கும் வைபவமும் நடைபெறும். இதுதான் சித்திரை திருவிழாவில் மதுரை மக்கள் மிகவும் ஆர்ப்பரித்து கொண்டாடும் விழா. இந்த விழாவின் போது அங்கு உள்ள பக்தர்கள் வந்து வேண்டிக் கொண்டே ஆட்டின் தோலால் செய்யப்பட்ட ஒரு பையில் வந்து தண்ணி நிரப்பி மக்கள் மேலே வந்து அடித்து அதை வந்து அழகர் மேலையும் மக்கள் மேலையும் அந்த தண்ணியை பீச்சி அடித்து தங்களோட நேற்றிக் கடனை நிறைவேற்றுவாங்க. இந்த தண்ணி பீச்சி அடிக்கிறது எதுக்காகனா, அது வந்து மக்களோட நேர்த்திக் கடனும் உண்டு, அதோட அந்த வெயிலின் தாக்கத்தை வந்து தங்களால் தாங்கிக் கொள்ளணுன்றதுக்காகவே மக்கள் மேலே தண்ணி அடித்து அந்த வெயிலின் தாக்கத்தை குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டுமல்லாமல் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் டைமில் வந்து சர்க்கரையும் அந்த சூடத்தால் கள்ளழகரை வந்து வரவேற்று ஆராதனையும் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் நீர்ப்பந்தலும் மோர்பந்தலும் அப்புறம் அன்னதானமும் ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துக்கிட்டே இருக்கும். அது சிறப்பாக அங்கே அன்னதானம், நீர்ப்பந்தல், மோர்பந்தல் எல்லாமே நடைபெற்று கொண்டே இருக்கும். இதுதான் மதுரையில் நடக்கிற சித்திரை திருவிழாவில் முக்கிய நிகழ்வுகள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜிகே டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய அறிவுத்திறனை மேம்பட செய்யும். அது மட்டும் அல்லாமல் இதில் வர தகவல்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக முக்கியத்துவம் பெறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.